ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முனிராஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி கிச்சனில் மத்தி வெறும் பெப்பர் போட்டு பெப்பர் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1.5 ஸ்பூனு குருமிளகு எடுத்துக்கோங்க. பின்ன ஒரே ஒரு தக்காளி மாத்திரம் அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க, தண்ணி ஒன்றும் ஊற்றாமல். இப்போ ஒரு மண்சட்டி எடுத்துக்கலாம். அதை தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தாராளமாக ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், பின்ன ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி 1 இன்ச்சு பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அது இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அது நல்லா வதக்கி அது கொஞ்சம் லேசாக கண்ணாடி பதத்தில் வர மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாட்டு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பின்ன 1 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்குங்க, பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலேயே சின்ன தீயில் வச்சு வதக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற குருமிளகு தக்காளி பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்குங்க. பச்சை மணம் எல்லாம் போகிற மட்டும் நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு மிக்ஸி ஜாரு கலந்த தண்ணி நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புளி, உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி புளி ஒரு லெமன் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்கிட்டு வருது. இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நான் கழுவி வச்சுக்கிறேன் மீனை, மத்தி மீனை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய பெரிய மீனாக இருந்தாலும் நான் பாதி கட் பண்ணியிருக்கிறேன், அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா மெல்ல கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. இப்போது அது தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தற மட்டும் நல்லா மூடி வச்சு நல்லா வத்த விடுங்க. ஈஸியான மீன் கறி. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான மீன் சாதம் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.